அன்பார்ந்த இறைமக்களே, இன்னைக்கு பைபிள் வாசிப்பு வீடியோல தொடக்க நூல் 31வது அதிகாரத்தை தான் வாசிக்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடக்க நூல் 1லிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. இன்னைக்கு இந்த தொடக்க நூல் 31வது அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 31வது அதிகாரத்தை பத்தின ஒரு முன்னுரைய பார்த்திடலாம். அதாவது இந்த தொடக்க நூல் 31வது அதிகாரம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைக்குது. மனிதர்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் இறைவன் தம்முடைய மக்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதுதான் அந்த உண்மை. ஆமா மக்களே, யாக்கோபு பல ஆண்டுகளாக லாபானிடம் உழைத்த பிறகு இறைவன் அவரை தன் சொந்த நாட்டிற்கு திரும்ப அழைக்கிறார். பல சோதனைகளுக்கு மத்தியிலும் இறைவன் யாக்கோபை வழிநடத்தி பாதுகாத்து அவருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார். அதை பத்தி தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். அன்பார்ந்த மக்களே, நம்ம வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல அநியாயங்கள், பயங்கள், குழப்பங்கள் நமக்கு வரலாம். ஆனா இறைவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மள முன்னாடி வழி நடத்தும். இன்னைக்கு இந்த திருவிவிலிய வாசிப்பின் மூலம் இறைவனின் வழி நடத்துதலை கேட்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைக்க நாம அழைக்கப்படுகிறோம். வாங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த அதிகாரத்துல இறை வார்த்தையை பக்தியுடன் கேட்டு நம்ம வாழ்க்கையை மாற்றும் இறைவனின் செய்தியை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. தொடக்க நூல் 31ஆம் அதிகாரம். லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டு இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டதை யாக்கோபு கேட்டார். லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோபு ராகேலையும் லேயாவையும் தம் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்ற போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே ஈன்றன. இவ்விதமாய் கடவுளை உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினையுறும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடையனவாய் இருந்தன. அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன். அவர், உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளுடன் பொலிவதை பார். ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன். நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பிச் செல் என்று கூறினார் என்றார். அதற்கு ராக்கேலும் லேயாவும், எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ? அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல் விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கி விடவில்லையா? ஆனால் செல்வத்தை எல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரிமையாக்கினார். ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர். அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார். பதான் அராமில் மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானா நாட்டில் இருந்த தம் தந்தை ஈட்டிய செல்வம் அனைத்தையும் திரட்டி கொண்டு கானா நாட்டில் இருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார். லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க போயிருந்த பொழுது ராக்கேல் தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டு விட்டார். மேலும் யாக்கோபு தாம் ஓடி போகிற செய்தியை அரமையனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றிவிட்டார். அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலை நாட்டை நோக்கி தப்பி ஓடினார். யாக்கோபு தப்பி ஓடிய செய்தி லாபானுக்கு 3ஆம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாட்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலைப்பகுதியை நெருங்கினான். அன்றிரவு கனவில் அரமையனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிளையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார். அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர். அவன் யாக்கோபை நோக்கி, நீர் இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டு செல்லலாமா? எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் ரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேள தாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழி அனுப்பி வைத்திருப்பேனே. என் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர்.
இப்போதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு உம் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். உம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர். ஆனால் என் குலதெய்வ சிலைகளை திருடி கொண்டது ஏன் என்றான். யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக, நீரும் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் உம் குலதெய்வ சிலைகளை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராகேல் திருடி இருந்தது யாக்கோபுக்கு தெரியாது. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து தேடி பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராக்கேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். இதற்கிடையே ராக்கேல் குலதெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டகச் சேணத்தினுள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் கூடாரம் எங்கும் சோதித்து பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் தன் தந்தையை நோக்கி, என் தலைவராகி உம் முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் மாதவிலக்காய் இருக்கின்றேன் என்றார். எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது யாக்கோபு சினமுற்று லாபானுடன் வாதிட்டு மறுமொழியாக கூறியது, நான் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறீர்? என் உடைமைகளை எல்லாம் சோதித்து பார்த்தீரே, உம் வீட்டு பொருளில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா? அப்படியானால் அதை என் உறவினர் உம் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும். இவர்களை உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும். இதற்காகத்தானா நான் உம்மோடு 20 ஆண்டுகளாக இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லையே. உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே. கொடிய விலங்குகளால் அடிபட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே. மாறாக அவற்றிற்கும் ஈடு செய்தேன். ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கி கொண்டீரே. பகலில் கொடும் வெயிலும் இரவில் கடும் குளிரும் என்னை வாட்டின. அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்தேன். நீரோ என் ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி, இப்புதல்வியர் என் புதல்வியர், இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள், இம்மந்தை என் மந்தை, நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே. இப்படி இருக்க என் புதல்வியருக்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரும், நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றான். எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோபு தம் உறவினரை நோக்கி, கற்கள் சேகரித்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பினர். அதற்கு லாபான் எகர் சகதுத்தா என்றும் யாக்கோபு கலையேதி என்றும் பெயரிட்டனர். பின்னர் லாபான் இக்குவியல் என்று உமக்கும் எனக்கும் சான்றாகுக என்றான். ஆகவே அதற்கு அவன் கலையேதி என்று பெயரிட்டான். மீண்டும் அவன், நாம் ஒருவரை விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்றும் பெயரிட்டான். மேலும் அவன், நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்முடைய வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளை சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான். மீண்டும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும். இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன். நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்பதற்கும், நீர் இந்த குவியலையும் நினைவு தூணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கும் இந்த குவியல் சான்று, இந்த நினைவு தூண் சான்று. ஆபிரகாமின் கடவுள், நாகோரின் கடவுள், அவர்களின் தந்தையின் கடவுள் நம்முடைய நீதி வழங்குவாராக என்றான். பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். பின்பு அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தும்படி தம் உறவினரை அழைத்தார். அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். அதிகாலையில் லாபான் எழுந்து தன் பேர பிள்ளைகளையும் புதல்வியரையும் முத்தமிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினான். பின்னர் அவன் அவர்களை விட்டு பிரிந்து தன் இடத்திற்கு திரும்பி போனான். அடுத்த வீடியோல தொடக்க நூல் 32ஆம் அதிகாரத்தை பத்தின தகவல்களையும் தொடக்க நூல் 32ஆம் அதிகாரத்தையும் வாசிக்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறை வார்த்தையை கேட்கதோடி மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அதை சிந்திச்சு வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்ந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.